ஓகே, ஒரு டேபிள்னா என்ன? டேபிள்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்றது இப்படிதான் இருக்கும். நம்ம வெப்சைட்ல நிறைய இடத்துல டேபிள்ஸ்ல டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துருப்போம். இந்த டேபிள் மாதிரி எப்படி நம்ம வெப்சைட்ல டிசைன் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தான் நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லி டேக் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க டேபிள் அப்படின்ற டேக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டேபிள் டேக் நமக்கு இது டேபிள், இதுதான் டேபிளோட க்ளோசிங் டேக். இதுக்குள்ளார டிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். அதுதான் டேபிள் ரோ அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்றதுக்கு. ஒரே லைன்ல நமக்கான கண்டென்ட் எல்லாம் வரணும், ஒரு ரோ இதுல வரணும் அப்படின்றதுக்கு டேபிள் ரோ டிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். அதுல டேபிள் டேட்டா என்னது, அந்த ரோல என்ன டேட்டா இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு டிடி அப்படின்ற டேக் நம்ம யூஸ் பண்ணி, டிடின்ற டேக்ல இப்போ நான் num1 இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl C. num2 num3 இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரோ வச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் ரோஸ் கிரியேட் பண்ணுறோம். இங்க 1 2 3 4 இப்போ நம்மளோட டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா num1 num2 num3 1 2 3 4 5 6 சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு ரோலையா எடுத்திருக்கு. ரோல 3 ஸ்பேஸ் நமக்கு எடுத்திருக்கு. இதுல ஹெட்டிங் அப்படின்றது இருக்கணும். டேபிள்ல ஹெட்டிங்ன்றதுக்கு TH அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். அதாவது டேபிள் ஹெட்டிங் அப்படின்றதுக்கு. இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்றப்போ இப்போ num1 num2 num3ன்றது ஹெட்டிங் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் டேட்டாஸ் ஆகும் நமக்கு இருக்கு. இப்போ இந்த டேபிள்ல இப்போ நான் இங்க இருக்கிறதுல இன்னொரு டேபிள் டேட்டா ஆட் பண்றேன் அப்படின்னா இப்படி டேபிள்ன்றது தன்னை தானே அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஒரு ஸ்பேஸ்க்குள்ளார தன்னை தானே அடக்கிக்கும். இப்போ நீங்க num4 ஹெட்டிங்கை வைக்கல அப்படின்னாலும் செகண்ட் ரோ வந்து நமக்கு இப்படி 4ன்றதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஒரு டேபிள்.